ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாசு, அவர் அவ்வளவு உறுதியா சொல்றப்போ கண்டிப்பா அவர் குழந்தைங்களை தூக்கி இருக்க வாய்ப்பில்லை. சொர்ணமும் இல்லைன்னு சொல்ற. ஆமா, வேற யார் மேலேயாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? சார், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லுங்க. நாம ஏன் உங்களை யாராவது கடத்திருப்பாங்கிற நோக்கத்தோட விசாரிக்கணும்? ஒருவேளை பசங்களாவே ஓடி போயிருந்தா? ஏன்னா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் கார்டியன்ஸ் இல்லாம பசங்களை அனுப்ப மாட்டாங்க. அப்படி இருந்து அவங்களா போயிருக்காங்கன்னா விருப்பப்பட்டு தானே போயிருக்கணும். பட் அதுக்கான நோக்கம் என்ன? அது அவங்க தான் சார் சொல்லணும். வாசு, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. அப்போதான விசாரணை சரியான பாதையில போகும். நீங்க சொல்றத பார்த்தா அன்வர் சொல்ற மாதிரி அவங்கள யாரும் கடத்தல, காணாம தான் போயிருக்காங்க. இதுவும் நம்மளோட அசம்சன் தான். அன்வர், நீங்க வாசு வினோதினி கூட இருங்க. ஸ்கூல்ஸ் இருக்கிற ஏரியா முழுக்க பசங்களை தேடுங்க. உண்மையிலே பசங்க காணாம போயிருந்தா கண்டிப்பா சிட்டியை விட்டு தாண்டி இருக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன பசங்க, அப்போ கண்டிப்பா ஏரியாக்குள்ளதான் இருக்கும். எல்லா இடமும் தேடுங்க. ஏதாவது சின்ன தகவல் கிடைச்சாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. வாசு, வினோதினி, முதல்ல நீங்க பயப்படாதீங்க. கண்டிப்பா பசங்களை கண்டுபிடிச்சிடலாம். நம்பிக்கையோட இருங்க. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? நீங்க கார் ஓட்டாதீங்க. என்ன சொல்றீங்க? வாசு, பதட்டத்துல கார் ஓட்டினா சரியா வராது. அன்வர், கேரியா.